மகாபெரிய வாச்சரணம். அன்பு அப்படின்னு சொன்னோன்னே எல்லோருக்குமே அந்த அன்பை காமிக்கிறதுக்கு எப்படி நம்முடைய அன்பை அவர் மேலே காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் ஒரு பொருளை வாங்கி கொடுப்போம். இல்லைன்னா நம்ம ஞாபகார்த்தமாக இதை வச்சுக்கட்டும் அதை வச்சுக்கட்டும் அப்படி இப்படின்னு ஏதாச்சும் செஞ்சுக்கிட்டே இருக்கோம். இப்படிலாம் செஞ்சால் நம்முடைய அன்பு அவருக்கு தெரியும். அதுதான் வெளிப்படுத்துகிற விதம். ஆக எதையாவது ஒன்று கொடுப்பது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சுருக்கோம். அதையெல்லாம் கொடுக்காமலேயே அன்பை காமிக்க முடியுமா அப்படின்னா அது எப்படிங்க முடியும்? அப்புறம் எப்படிங்க அவருக்கு நம்ம மேலே ஞாபகமாக இருக்கும்? நம்மளை மறந்தே போயிடுவார் இல்லைங்க. ஏதாச்சும் ஒரு பொருள் கொடுத்தாதானே நம்மளை ஞாபகம் வச்சுக்குவார் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களும் இருக்காங்க. ஆனால் இந்த அன்பை வெளிப்படுத்துறது எவ்வளவு அழகாக வெளிப்படுத்த முடியும்? ஒரு சின்ன அழகாக ஒரு கதை. ஒரு ஸ்கூல் இருக்குங்க. அங்கே ஸ்கூலில் ஒரு கிளாஸ் ரூம். அந்த கிளாஸ் ரூமில் ஒரு டீச்சர் இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டலாம் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய அன்பை வெளிப்படுத்தக்கூடிய எதையும் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டூடெண்ட்ஸை வெளியே அனுப்புகிறாங்க. வரவங்க கையில் ஒவ்வொருத்தங்க வச்சுருக்காங்க. ஒருத்தங்க கையில் ஒரு பூ வச்சுருக்காங்க, இன்னொருத்தங்க கையில் வண்ணத்து பூச்சி இருக்குது, இன்னொருத்தங்கிட்ட ஒரு சின்னதாக அழகாக ஏதோ ஒரு மலர் பூச்செடி இருக்குது, அடுத்தது ஒரு இலை இருக்குது, அப்புறம் எதையோ கலந்து எதையோ ஒன்று வச்சு இல்லைன்னா ஒரு பேப்பரில் எதையோ செஞ்சு இப்படி ஒவ்வொருத்தங்க ஒன்று கொண்டு வராங்க. கொண்டு வந்தவுடனே ஒவ்வொருத்தங்களும் டீச்சர்கிட்ட கொடுத்துக்கிட்டே வராங்க. சரி, எல்லாரும் கொடுக்க இது நல்லா இருக்குது, இது நல்லா இருக்குது, இது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டே வராங்க. ஆனால் ஒரே ஒரு பொண்ணு மட்டும் எதுவுமே கொண்டு வராமல் அப்படியே நிற்கிறாங்க. அப்போ அந்த பொண்ணுக்கிட்ட கேட்டாங்களாம், ஏம்மா நீ எதையுமே கொண்டுட்டு வரல அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அந்த பொண்ணு சொன்னாங்களாம், நானும் பார்த்தேன், அந்த பூவை பார்த்த உடனே அழகாக இருந்துச்சு, அது செடியிலேயே இருக்கட்டும் அப்படின்னு விட்டுட்டேன். அடுத்தது வண்ணத்து பூச்சியை பார்த்தேன், இதை பிடிச்சிட்டு வந்து கொடுக்கலாமான்னு பார்த்தேன், ஆனால் அது அழகாக இருந்துச்சு, அது சுதந்திரமாக பறக்கட்டும் அப்படின்னு விட்டுட்டேன். அடுத்தது ஒரு இலையை பார்த்தேன், இந்த இலையெல்லாம் சேர்த்து உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு டிசைன் அதை செஞ்சு கொடுக்கலாமான்னு பார்த்தேன், ஆனால் அந்த இலை அந்த செடியில் இருக்கும் பொழுது எவ்வளவு அழகாக இருந்துச்சு, அப்படியே இருக்கட்டும்னு விட்டுட்டேன். இப்படி ஒவ்வொன்றையும் பார்க்கும் பொழுது அதை எதையுமே எடுக்கிறதுக்கு எனக்கு மனசே வரல, அதனால நான் அப்படியே வந்துட்டேன் அப்படின்னு சொன்னாங்களாம். அப்போ அந்த பொண்ணு கேட்ட பதில் சொன்னோன்னு கேட்டோன்னே அந்த டீச்சர் என்ன சொன்னாங்களாம், அன்பு அப்படிங்கிறது இதுதான், ஒன்றுமே நம்ம கொடுக்க வேணாம், எதையுமே பறிக்காமல் இருந்தால் அதுவே போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. யார்கிட்டையாச்சும் எதையாச்சும் இருந்து எடுத்து கொடுத்து இல்லை இயற்கையில் ஏதாச்சும் ஒன்று எடுத்து கொடுத்து தான் நம்ம அன்பை காமிக்கணும் கிடையாது, அதை அப்படியே விட்டு அழகு பார்க்குறோம் பாருங்கள், அது கூட அன்பு தான் அப்படின்னு சொன்னாங்க. அப்படி நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த இயற்கை எவ்வளவு அழகாக இருக்கும் இல்லையா? அதைத்தான் நம்ம பண்ணணும். மகாபெரிய வாச்சரணம்.